அம்மா, சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். டைம் ஆச்சு. இன்னைக்கு ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கு. நான் போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். இன்னைக்கு நிறைய காம்படிஷன்லாம் வைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா, நீ நேத்தே சொல்லிட்டு இருந்த. வெண்டைக்காலாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னியே, கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? சரி, ஓகே, கிளம்பு, போயிட்டு வின் பண்ணிட்டு வா. ஆமா, எனக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காய் கூட எடுத்துக்கிட்டேம்மா. சரி, ஓகேம்மா, நான் போயிட்டு வரேன். போற வழியில ஆலிஷாவையும் கூப்பிட்டு போகணும். ஆலிஷா வரேன்னு சொல்லியிருக்கா கூட. நான் அவ கூட போறேம்மா. வரேம்மா, போயிட்டு வரேம்மா. பாய். இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு என்னடானா என்னென்னவோ காம்படிஷன் வைக்கிறோம், அதை வைக்கிறோம், இதை வைக்கிறோம், பிரின்சிபல் சார் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தலையில இதை கட்டி விட்டுட்டாரு. சரி, ஓகே, நமக்கு இது வர்றது தான். அதனால நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் சார் வந்துட்டு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. பசங்க வர்றதுக்கும் டைம் ஆச்சு. பசங்கெல்லாம் இது எதுவும் கலைக்காம இருந்தா சரி. ஆமா அலிஷா, நானும் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நீ எல்லாம் எடுத்துக்கிட்டியா? வா போய் பார்க்கலாம் ஸ்கூல்ல எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்கட்டு. இங்க பாரு, சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். வாவ், அழகா இருக்குல்ல. கோலம்லாம் போட்டிருக்காங்க. யார் இந்த கோலம் போட்டான்னு தெரியல. சூப்பரா போட்டிருக்காங்க. அழகா இங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆமா ராதியா, எல்லாமே இங்க சூப்பரா இருக்கு. செமையா செட் பண்ணிருக்காங்க. ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணி மிஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல. பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சூப்பரா இருக்கு பார்க்க. நம்ம ஸ்கூல்ல பெரிய பசங்களுக்கு கோலம் போட்டி எல்லாம் நடக்குதா. இப்பயே பாரு, மிஸ் எவ்வளவு அழகா கோலம் போட்டிச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. வா, சரி போலாம். சரி, ஓகே, வா ராதியா, நம்ம கிளம்பலாம். சரி, எல்லா பசங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போயிட்டு இப்பயே பேக் வச்சுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீ என்ன பண்ண போற, என்கிட்ட சொல்றியா? இல்ல அலிஷா, எப்பவுமே நீ ஆர்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. இந்த தடவை நான் புதுசா நான் ட்ரை பண்ண போறேன். ஒரு வெஜிடபிள்ஸை வச்சு நான் டிராயிங் பண்ண போறேன். அதுதான். வா வா போலாம். எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க கிளாஸ்ல. நம்ம சீக்கிரமா போய் உட்காந்துடலாம். இல்லை மிஸ் வந்தா திட்டுவாங்க. வா போலாம் வா. ஆமா ஆமா, இப்பயே பாரு எல்லாரும் வந்துட்டாங்க. வா, நம்மளும் போய் உட்காரலாம். பேக் எல்லாம் வச்சுட்டு உட்காரலாம். மிஸ் வந்த உடனே என்ன ஃபர்ஸ்ட் என்ன காம்படிஷன் வைக்க போறாங்கன்னு தெரியல. யாரு முதல்ல பண்ணுவாங்க தெரியல. இங்க பாரு, கிளாஸ் ரூமையும் அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. கிளாஸே மாத்திட்டாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்து உக்காந்துட்டீங்களா பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி? சரி, ஓகே, இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் தான் கிளாஸ்க்கு வருவாங்க, எல்லா டீச்சர்ஸும் வர மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் வைக்க போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் காம்படிஷன் தான் இங்கே நடக்க போகுது. ஃபஸ்ட்டு யார் பண்ண போகிறான்னு முடிவு எடுத்துக்கோங்க. எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது வாங்க. மிஸ் மிஸ், எங்க கிளாஸ்ல எங்க மிஸ் வரல மிஸ். அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்களாம். அதனால உங்க கிளாஸ்ல உட்கார சொன்னாங்க மிஸ். அக்காங்க கூட போய் உட்கார சொன்னாங்க மிஸ். நாங்க இங்க வந்து உட்காரலாமா மிஸ்? அப்படியாடா? சரி, ஓகே. ஆமா, உங்க மிஸ் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஓகே, நான் மௌஷி கிட்ட சொல்லி இங்க சேர்ஸ் எல்லாம் போட சொல்றேன். நீங்க எல்லாம் வந்து உட்காருங்க. போய் பசங்களை போய் கூப்பிட்டு வா. லைனா வரணும், ஓகேவா? ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். நான் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வரேன் மிஸ். சரி, ஓகே பசங்களா, எல்லாரும் ரெடியா இருங்க. நான் எப்போ வேணாலும் காம்படிஷனுக்கு உட்காருங்கன்னு சொல்லுவேன். அப்போ உட்காந்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒருத்தர் ஒருத்தரா, ஓகேவா? யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் மிஸ், சொல்லிடுங்க. நான் பென்சிலோட இது ஷார்ப் பண்ணி கீழே போடுறேன். அந்த டஸ்ட் எல்லாம் வச்சு நான் கிரியேட்டிவா ஒரு டிசைன் பண்ணலான்னு இருக்கேன் மிஸ். மேம், நான் வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி கலர் பண்ண போறேன் மேம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ண போறேன் மேம். சூப்பரா வரும்னு நினைச்சிருக்கேன். பார்க்கலாம் மேம். சரி, ஓகே, எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்கோர் வரும், நல்ல மார்க் கிடைக்கும், நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டு வரும், ஓகேவா? எல்லாரும் இதில் கொஞ்சம் ஒத்துமையாக இருங்க. ஒத்துமையாக எல்லாருக்கும் ஐடியாஸ்லாம் கொடுங்க, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாரும் குட் கேர்ள்ஸாக உட்காந்து இந்த காம்படிஷனை நம்ம வின் பண்ணணும், ஓகேவா? ஓகே மிஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணுறேன் மிஸ், வெஜிடபிள்ஸை வச்சு. நான் போயிட்டு பண்ணிட்டு வரேன்டி அலிஷா. நீ எல்லாம் ரெடியா வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நீ தான் பண்ணணும், ஓகேவா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் டக்கு டக்குன்னு போயிட்டு நான் பண்ணிட்டு வந்துடுறேன். வழி விடுமா கொஞ்சம். வழி இல்ல, வழியிலேயே உட்காந்துட்டு இருக்க. தள்ளி உட்காரு. சாரி அக்கா, அதோ தள்ளிட்டேங்க்கா. மேம், நான் எடுத்துட்டு வந்திருக்க வெஜிடபிள் வந்து வெண்டைக்கால கட் பண்ணி போடுவோம்ல, அதை வச்சு நான் இப்போ ஃப்ளவர் பண்ண போறேன். அதுல கலர் பண்ணி நம்ம ஃப்ளவர் எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் சூப்பரா இருக்கும். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதான் நான் இதை வச்சு நான் இப்போ ஒரு ஃப்ளவர் மேக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கலர் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் எடுத்து வெண்டைக்காவோட மேல அந்த கட் பண்ணியிருந்தோம்ல, அது மேல வந்து அதை தடவிக்கலாம். தடவிக்கிட்டு நம்ம அதை ஒட்டினா நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப்ல அழகா வரும். சூப்பரா. நான் அதை தான் பண்ண போறேன் மேம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் நல்லா கலர் பண்ணிக்கிறேன். அதில் நல்லா கலர் பண்ணிட்டு நம்ம அதை ஒட்டணும்னா அழகா ஃப்ளவர் டைப்ல ஒரு அச்சு நமக்கு கிடைக்கும். நம்ம ஃப்ளவர் அச்சடிச்ச மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? இது மாதிரி எல்லாம் இப்போ செஞ்சு கடைகள்ல விற்கிறாங்க. ஆனா நம்ம இதை வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம மேக் பண்ணலாம்.
வெண்டைக்காய் தான் மோஸ்ட்லி ஃபேமஸாக இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவோட மிஸ் எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம், எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நான் இது நிறைய விதமான ஷேப்ஸில் வெண்டைக்காவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த குட்டி ஷேப் வெண்டைக்காயில் நான் இதை ரெட் கலரையே தடவிக்கிட்டு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் அச்சடிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். இது மாதிரி அச்சடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலரில் ஸ்டெம் வரைஞ்சிட்டோன்னா இதுக்கு அழகாக ஒரு செடியில் பூ பூக்கிற மாதிரி அழகாக சூப்பராக நமக்கு ஒரு பிக்சர் கிடச்சிரும். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், வெண்டைக்காயில் ஈரப்பசை இருக்கும், அதை தொடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலரிங் கொடுத்தோன்னா அந்த கலர் நம்மளுக்கு அழகாக ஒட்டும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அச்சு விழறதே நல்லாவே தெரியாது. அந்த மிஸ்டேக்கை நான் முதல்ல பண்ணிட்டேன். இப்போ அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தொடச்சிட்டு நான் கலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரியே பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், அழகாக பண்ணிடலாம். சூப்பராக, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இது மாதிரி நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு க்ரியேட்டிவ் திங்ஸ் நிறைய வளரும். சூப்பராக பண்ணிடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் பிங்க் கலர் யூஸ் பண்ண போகிறேன். பிங்க் கலரை வச்சு நிறைய இது மாதிரி சின்ன சின்ன மொட்டுகளாக நான் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு அதுக்கு லைட் கிரீன் கலர் நான் ஸ்டெம் வரைஞ்சேன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். இது மாதிரி நம்ம நிறைய மேக் பண்ணலாம் வெண்டைக்காய் வச்சு. நான் இதுதான் ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் இதை வீட்டில் கூட நான் ட்ரை பண்ணல, நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை வச்சு க்ரியேட்டிவாக நிறைய ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது நல்ல ஐடியாவில் சூப்பராக இருக்குது. நான் இப்போ ஸ்டெம் வரைஞ்சிக்கிறேன், 2த்துக்கும் ஸ்டெம் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் டார்க் கலர் க்ரீன் எடுத்துக்கிறேன். டார்க் க்ரீன் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நடுவில் ஒரு ஸ்டெம் வரைஞ்சிட்டு அது கூட எல்லா ஸ்டெம்ஸையும் எல்லா ஃப்ளவரோட ஸ்டெம்ஸையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பூ கொத்து மாதிரி கிடச்சிரும். அழகாக இருக்கும். அது ஒரு பொக்கையில் வைக்கிற கொத்து மாதிரி அழகாக இருக்கும். ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. சூப்பராக இருக்குல்ல? இது மாதிரியெல்லாம் பண்ணால் அந்த குட்டி குட்டி ஃப்ளவரையும் நம்ம இது கூடயே கனெக்ட் பண்ணிட்டோன்னா சூப்பராக ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் லைட் க்ரீன், இன்னொரு செட் ஆஃப் கலரில் இருக்கிற லைட் க்ரீனை எடுத்து இன்னொரு செட் ஆஃப் ஃப்ளவர் பஞ்சுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதையும் இதே சேம் டைப்லேயே நான் கொடுத்துருவேன். இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு அழகான பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் கிடச்சிரும். சூப்பராக இருக்குல்ல? இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். காம்படிஷன்ஸ்லலாம் நீங்கள் க்ரியேட்டிவாக எதனா பண்ணணும்னா இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க. நீங்கள் எப்போவுமே க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக பண்ணணும். நம்ம வித்தியாசமாக பண்ணால் நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக தான் இது மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணோம். க்ரியேட்டிவாக எப்படி பண்ணலாம், வேஸ்ட் ஆகிற பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம இவ்வளோ அழகாக பண்ணிட்டோம். வெண்டைக்காயில் நம்ம கட் பண்ணி தூக்கி போடுற பொருளை வச்சு எவ்வளோ அழகாக நம்ம ஃப்ளவரை மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சூப்பர். பாய்.